சிவாய நம. பாத யாத்திரை விசேஷமானது. கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்வது விசேஷம். வாகனங்களில் சென்று தரிசிப்பதை காட்டிலும் பாத யாத்திரையாக, அதுவும் நியமத்துடன் சென்றால் அதி விசேஷம். எந்த ஒரு விஷயமானாலும் குருவின் மூலமாக சரியாக தெரிந்து கொண்டு நம்பிக்கையுடன் கடைபிடித்தால்தான் அதற்கான முழு பலனும் தாமதமின்றி கிடைக்கப்படும். ஆதிசங்கர பகவத் வாதால் அந்த காலத்திலேயே, அதாவது 32 வயதுக்குள் 3 முறை நம் பாரத தேசத்தையே பாத யாத்திரையாக வலம் வந்ததாக வரலாறு. அன்றும் இன்றும் பல மகான்கள் நம் தேசத்தில் பாத யாத்திரை செய்கின்றார்கள். காசிலிருந்து ராமேஸ்வரம் பாத யாத்திரையை செல்வதற்காக பக்தர்களின் சௌகரியத்தை முன்னிட்டு வழிதோறும் அன்னதான சத்திரங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இவையெல்லாம் பாத யாத்திரையின் முக்கியத்துவத்தை நமக்கு தெரிவிக்கின்றன. இறைவனில் வழிபடுவதில் பல வகைகள் உள்ளன. பூஜை செய்வது, தியானம் செய்வது, பகவானை குறித்த தோத்திர பாடல்களை பாடுவது, இறைவன் பெருமைகளை எடுத்து சொல்வது, நாம ஜபம் செய்வது என பல வகைகள் உண்டு. இவைகளில் கிரிவலம் மற்றும் ராஜ வீதி வலம் வருவது விசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் அடிமேல் அடி வைத்து வலம் வருவது இன்னும் விசேஷம். திருப்பதி பாத யாத்திரை, அறுபடை வீடு பாத யாத்திரை, சபரிமலை பாத யாத்திரை முதலானவை நடைபெறுகின்றன. ஒவ்வொரு பௌர்ணமியிலும் காமாட்சி அம்மன் கோயிலில் ராஜவீதி பாத யாத்திரை நடைபெற்று வருகின்றன. இதன் மூலம் தெய்வத்தை தரிசிப்பதே சிறந்த புண்ணியத்தை பெற்று தரக்கூடியது. எல்லோரும் இதில் ஈடுபட்டு வழிபாடு செய்து புண்ணியம் பெறுதல் முக்கியம் என்கின்றனர். திருவண்ணாமலை கிரிவலம் வரும் தினம். பிரபஞ்சத்தின் தெய்வீக மையமாக விளங்கும் திருத்தலமே திருவண்ணாமலை. திருவண்ணாமலையே பௌர்ணமி அன்றுதான் கிரிவலம் வருதல் வேண்டும். அப்போதுதான் பலன் கிட்டும் என்று இல்லை. எந்த கிழமையிலும், தேதியிலும், நட்சத்திரம், எந்த நாளிலும், எந்த நேரத்திலும் கிரிவலம் வந்திடலாம். அந்தந்த நேரத்திற்கான விசேஷ பலன்கள் கிட்டிடும். தக்க சத்குருவை நாடினால் அவரவர் கர்ம வினைகள் தீர்வதற்கான கிரிவல பலன்களை அழிக்க வல்ல நாளையும் நேரத்தையும் அவரே நிர்ணயிப்பர். மனிதர்கள் மட்டுமன்றி தேவாதி தேவ மூர்த்திகளும் தாவரங்களும் விலங்கினங்களும் நம் கண்ணுக்கு புலப்படாத சூட்சும ஜீவராசிகளும் எப்போதும் கிரிவலம் வரும் அருத்தலமே திருவண்ணாமலை. சிற்றம்பலம்.